திருச்சி அரசு மருத்துவமனையில் வெப்ப அலையால் பாதிக்கப்படுவோருக்கான சிறப்பு சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனை நேரு பேட்டி. கோடைக்கால வெப்ப அலை தாக்கத்தில் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எந்த விதமான உடைகள் அணிய வேண்டும் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை தொடர்பாக திருச்சி அரசு மருத்துவமனை டீன் நேரு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: திருச்சி மாவட்ட மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். இந்த கோடைக்கால வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய வெப்ப அலைகளின் தாக்கத்திலிருந்து எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மையக்கருத்தாக கொண்டு இந்த பேட்டியை அளிக்க விரும்புகின்றேன். தற்பொழுது வெப்பக்கதிர்கள் திருச்சி மாவட்டத்தில் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் அதிகமான வெப்ப அலைகள் பொதுமக்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. வேர்வை அதிகமாக வெளியேறுவதால் உடலில் அசதி, மயக்கம், தலைச்சுற்றல், வாந்தி இது போன்ற பிரச்சனைகள் உள்ளது. இதை தாண்டி தொடர்ந்து வெயிலில் சுட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து விடுகின்றார்கள். சில பேருக்கு நிறைய நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும், இருதய பாதிப்பு போன்ற விஷயங்கள் வருகிறது. ஏற்கனவே இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் உள்ளவர்கள், வயதானவர்கள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், முக்கியமாக குழந்தைகள், இவர்களெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். தொழிலாளர்கள் பகலில் இந்த வெயில் காலத்தை ஒட்டி செய்யக்கூடிய வேலைகள், கொத்தனார்கள், சித்தால் போன்ற வேலை செய்பவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். இவர்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தலையில் துணி கட்டிக்கொள்ள வேண்டும், அல்லது தொப்பி அணிந்து கொள்ளலாம், உடலில் பருத்தி ஆடைகள் அணிந்து கொள்ளலாம், வெள்ளை துணிகளை அணிந்து கொண்டால் மிகவும் நல்லது. கருப்பு துணிகளானது, கருப்பு நிறமான வண்ணமானது வெப்ப அலைகளை, சூரிய வெளிச்சத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி உள்ளதால் நம் உடலில் அதிகமான வெப்பம் உண்டாகும். அதற்கு பதிலாக வெண்ணிறத்தை நாம் உபயோகித்தோம் என்றால் உடலில் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக்காமல் பார்த்து கொள்ளலாம். முழுக்கை சட்டை அணிய வேண்டும், தலையில் தொப்பி அணிய வேண்டும். வெளியே வரும்பொழுது குடை கண்டிப்பாக எடுத்து வருவது, சங்கோஜம் பார்க்காமல் அடுத்தவர்கள் ஏதாவது சொல்லுவார்களே என்பதற்காக குடை எடுத்து வராமல் வரக்கூடாது. குடையை எடுத்து கொண்டு வந்தால் மிகவும் சிறப்பு. வெப்பக்கதிர்களுடைய தாக்கத்தை நாம் குறைத்துக் கொள்ளலாம். அதையும் தாண்டி கையில் 2 லிட்டர் பாட்டில் தண்ணீர் கண்டிப்பாக கையில் வைத்து கொண்டிருந்தால் தாகத்தை தணிப்பதற்கு கடைகள் இல்லாத இடத்தில் நாம் அலைய வேண்டியதில்லை. இதை பையிலோ ஏதோ ஒன்றில் போட்டுக்கொண்டு வரும்போது ஒரு பாதுகாப்பு சாதனம் போல, ஃபர்ஸ்ட் எய்டு போல, எப்படி மற்ற கருவிகள், செல்ஃபோன் எப்படி மிக அத்தியாவசியமாக இருக்கிறதோ அதே போல் இந்த நேரத்தில் 2 லிட்டர் பாட்டில் தண்ணியோ, அதற்கு அதிகமாக குறைவாக உள்ள பாட்டில் தண்ணியோ நமக்கு அவசியமாக தேவையாக இருக்கிறது. இதை கையில் கொண்டு செல்லலாம். நம்ம தாகத்தை தீர்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய உப்புச்சத்து, மற்ற குறைபாடுகள் அனைத்தையும் நாம் குறைத்துக் கொள்ளலாம். வேர்வை அதிகமாகும் போது உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தின் அளவு குறையும். இந்த 5 லிட்டர் ரத்தம் சுற்றி கொண்டிருக்கிறதால் வேர்வை வழியாக ரத்தத்தினுடைய அளவு சுழன்று கொண்டிருக்கிற ரத்தத்தின் அளவு குறைகிறதுனால மயக்கங்கள் ஏற்படும். இதை தவிர்த்துக் கொள்வது நான் சொன்ன விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு இருந்தால் இதெல்லாம் தவிர்த்துக் கொள்ளலாம். தொடர்ந்து ஒரே இடத்தில் வேலை செய்யாமல், காலை 11 மணிக்கு வேலை செய்தார்கள் என்றால் 5 மணி வரைக்கும் வேலை செய்தால் கண்டிப்பாக வெப்பத்தின் தாக்கம் நமக்கு அதிகமாகவே ஏற்படும். அதற்கு பதிலாக 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ வேலை செய்து நிழலில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு திரும்பி வேலையை செய்தார்கள் என்றால் அந்த வெப்பத்தின் தாக்கம் இருந்து நாம் கண்டிப்பாக நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்முடைய மருத்துவமனையில் 12 படுக்கைகள் உள்ள பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 படுக்கைகள் பெரியவர்களுக்கும், 4 படுக்கைகள் குழந்தைகளுக்கும், 4 படுக்கைகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனடியாக தீவிர சிகிச்சை அளிக்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு படுக்கை வசதி ஏற்படும். அதில் அனைத்து மருந்துகளும் உடனே செலுத்துவதற்கு உள்ளது. ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஐஸ் கட்டிகள் உடனே தயார் நிலையில் உள்ளது. மருந்துகள், தேவையான மருந்துகள், சலைன் பாட்டில்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. இந்த குளிர்ச்சி, இந்த வெப்ப கட்டுப்படுத்துக்காக குளிர்ச்சி சாப்பிட்றாங்க, ஜூஸ் இதெல்லாம் அது அவசியம். நன்னாரி சர்பத்து, இயற்கையான பானங்கள் எதாவது இருக்கோ, நீர்மோர், தண்ணீர், நன்னாரி சர்பத், இவையெல்லாம் எந்த பானங்கள் உடனே கிடைக்கிறதோ, கையில் எது கிடைக்கிறதோ அது நம்ம குடிக்கலாம். ஐஸ் எடுத்துக்கொள்ளலாம், அளவாக எடுத்துக்கொள்ளலாம்.